Back to Tech Engineer. In this video நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கேபிள் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக்கல் கேபிளோட வெயிட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸஸ் இருக்குது. ஓகே, 1 2 3. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண இருக்கக்கூடிய கேபிள் இருக்குல்ல, அது காப்பரா ஆர் அலுமினியமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். டைப் ஆஃப் த கண்டக்டர்ஸ் காப்பர் ஆர் அலுமினியம். செகண்ட் ஒன் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கண்டக்டரோடைய சைஸ், அந்த கேபிளோடைய சைஸ் என்ன, இது வந்து ஸ்கொயர் எம்எம்மில் உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் எம்எம் ஆர் 1.5 2. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கொயர் எம்எம் எவ்வளவு கேபிள் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டைப்பு, என்ன டைப் ஆஃப் இன்சுலேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், பிவிசியா இல்லை எக்ஸ்எல்பிஏயா. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்துட்டு சிங்கிள் கோர் கேபிளா இல்லை மல்டி கோர் கேபிளா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும்னா, எவ்வளோ லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அது வந்து மீட்டரில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, இந்த வெயிட்டை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் டென்சிட்டி என்னங்கிறது தெரியணும், லென்த் என்னங்கிறது தெரியணும், டிவைடட் பை 1000000, ரைட். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து தெரியணும். அது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, இந்த டென்சிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த டென்சிட்டி வந்துட்டு வேல்யூ வந்துட்டு காப்பருக்கு வேரியாகவும் அலுமினியக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.89 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், ரைட். அதே போல் அலுமினியத்துக்கு 2.70 கிராம். இதுவே வந்துட்டு கேஜியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 8890 கேஜி ஃபார் M3 அண்ட் 2700 கேஜி ஃபார் M3, ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காப்பர் கேபிளுக்கு இருக்கக்கூடிய பர் மீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த பர் மீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 0.00889 இன்ட்டு ஏ. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஸ்கொயர் எம்எம் கேபிள் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போடணும். அதே போல் அலுமினியம் கேபிளுக்கு வந்துட்டு 0.0027 இன்ட்டு ஏ, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 16 ஸ்கொயர் எம்எம் காப்பர் கேபிள் எடுத்திருக்கேன். இப்போ காப்பர் கேபிள் நான் எடுத்திருக்கிறதுனால என்னுடைய டென்சிட்டி வேல்யூ என்ன இருக்குது, 0.00889, ரைட். ஸோ அப்போது இந்த வேல்யூ நான் இங்கே போடுறேன். இப்போ நான் எடுத்திருக்க கேபிள் வந்துட்டு 16 ஸ்கொயர் எம்எம். அந்த 16 ஸ்கொயர் எம்எம் இங்கே போட்டோம் அப்படின்னா பர் மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 0.142 கேஜி ஃபார் மீட்டர் கிடைக்கிது. சரி, இப்போது நான் இந்த கேபிளோடைய லென்த்து எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 100 மீட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், 0.142 இன்ட்டு 100, இப்போது 14.2 கேஜி அப்படிங்கிறது கிடைச்சிருது. இது என்ன இது அப்படின்னா பியூர் காப்பருடைய வெயிட் நமக்கு பர் மீட்டருக்கு ஃபார் லென்த்துக்கு நமக்கு கால்குலேட் பண்ணிட்டோம், ரைட். ஸோ இப்போது ஸ்டெப் 3 நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம், நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா இன்சுலேஷன் டைப்பு. அப்போது பிவிசி அப்படிங்கிறது ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்எல்பிஇ அப்படிங்கிறது இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க, அவுட்டோர் ஷெல்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போது பிவிசி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20 to 30% இந்த காப்பர் வெயிட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் எக்ஸ்எல்பிஏ அப்படிங்கிறது 10 to 20% அண்ட் அவுட்டர் ஷெல்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 to 30%. இப்போது நான் வந்து ஒரு பிவிசி கேபிள் யூஸ் பண்ணுறேன், லைட்டர் இன்சுலேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 1.2 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும்.
அதே ஹையர் லெவல் இன்சுலேஷன் ஆர்மர் கேபிள் இருக்குல்ல, அதுக்கு போகிறப்போ 1.5 to 2.5. இது வந்து ஃபேக்டர் வேல்யூ. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களால் இதை கால்குலேட் பண்ண முடியும். அப்போது நமக்கு ஒரு மீட்டருக்கு வெயிட் என்னென்னு தெரியும் இல்லையா? அதை எடுத்து வந்து போட்டு 1.2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இன்சுலேஷன் மெட்டீரியலோடு சேர்ந்த வெயிட் வந்து நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லென்த்தை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 17 kg அப்படிங்கிறது கிடைக்கும். இது எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.